Hello friends, welcome back to Brahma's Mind YouTube channel. ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி இந்த வீடியோவில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். சரி, கண்டென்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் நான் வந்து ஒரு ஹாப்பி நியூ இயர் சொல்லிவிட்டு நம்ம கண்டென்ட்டுக்கு போயிடுவோம். நான் என்னோட கடந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் தி வீடியோ வந்து நான் வந்து சோலோவாக செஞ்சுருப்பேன். பட் இந்த தடவை வந்து இந்த தடவை இல்லை, இந்த செக்மெண்ட் கண்டினியூ. இந்த செக்மெண்ட் அதாவது நம்மளில் ஒருவர் சொல்லிட்டு ஒரு சின்ன கான்செப்ட். அந்த கான்செப்ட் என்ன செய்கிறோம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளுக்கு ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேருந்து இந்த நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட் எடுத்து அவங்கள்ட்ட வந்து நம்ம என்னென்ன விஷயம் கற்றுக்க முடியும், அவங்க என்னென்ன சாதிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த செக்மெண்ட்டில் வந்து போகிற போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த தடவை நான் பேசப்படுற விஷயம் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆடிட் சொல்லிட்டு, அதாவது வந்து இன்டர்னல் ஆடிட்டு சம்திங் ரிலேட்டட் டு அக்கௌண்ட்ஸு. இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர் வந்து நல்லா சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம என்னென்ன விஷயம் கற்றுக்க முடியும், அவர் எப்படி இந்த துறைக்கு வந்தார், ஸோ என்னென்ன சாதனைகள் செஞ்சாருன்னு சொல்லிட்டு ஒரு 1-to-1 செஷன் இல்லைனா வந்து ஒரு காஃபி டாக் மாதிரி சேவா இந்த கொண்டேனே. அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ எப்படியாச்சும் நான் வந்து அந்த கேள்விகளுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து விடையை கொடுக்குறேன். இல்லைனா வந்து ட்ரை டு சப்போர்ட் தட் வாட் எவர் கொஸ்டின் யூ ஆஸ்க். ஓகே, இந்த செஷன் will talk about இந்த செஷன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40 minutes பிடிக்கும். ஸோ மேக் ஷுவர் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதோட இதோட வந்து இந்த பேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ பள்ளிக்கூடத்தில் ஃபார்ம் 5 இல்லைனா வந்து ஃபார்ம் 6 முடிஞ்சு அவங்களுக்கு சில டைரக்ஷன் இல்லாமல் இருக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி தேடுறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ அதாவது இந்த கான்டென்ட் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ மேக் ஷுவர் நீங்கள் பார்க்குறது இல்லாமல் மட்டும் உங்களுக்கு சர்க்கிளில் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். see on the detail. ஓகே, பாய். நேரத்தை ரொம்ப செலவழிக்காமல் வாங்க நம்ம இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போயிடுவோம். நான் வந்து ஒரு பப்ளிக் லிஸ்டட் கம்பெனில வந்து டெலிகம்யூனிகேஷன் செக்டர்ல வந்து ஒரு ஹெட் ஆஃப் செக்ஷனா இருக்கேன் இன் இன்டர்னல் ஆடிட் டிவிஷன். ஸோ பேசிக்லி இன்டர்னல் ஆடிட் அப்படின்னா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றது தான் ஐ திங்க் ஐ எம் ஹியர்ல. ஸோ தேங்க்ஸ் ப்ரோ ரியலி அப்ரிஷியேட். பிகாஸ் இன்னைக்கு சண்டே 10 மணி சிரமப்படாம கேட்டோன்னு ஒத்துக்கிட்டீங்க. அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம நேராக வந்து இன்னைக்குள்ள கேள்விக்கு போயிடுவோம். நீங்க இன்டர்னல் ஆடிட்டிங் இருக்கிறனால வந்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன், வாட் இஸ் ஆடிட்டிங் அண்ட் வாட் இஸ் இன்டர்னல் ஆடிட்டிங், இதுக்கும் அக்கௌண்டிங் என்ன வித்தியாசம்னு சொன்னீங்கன்னா வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பேசிக்லி வந்து இன்டர்னல் ஆடிட் வந்து ஒரு சப்செக்ஷன் ஆஃப் ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ்னா ஒருத்தவங்க வந்து டிகிரி படிக்கிறாங்களோ இல்ல ஒரு ACCA கேள்விப்பட்டிருப்பீங்க, அசோசியேஷன் ஆஃப் சார்ட்டர்ட் சர்டிஃபைட் அக்கௌண்டன்ட்ஸ். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் வச்சிருந்தாலோ டிகிரி வச்சிருந்தாலோ இட்ஸ் அ வெரி பிக் ஆர்ம். ஸோ இப்போ இன்ஜினியரிங்ல வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்காட்ரானிக் இன்ஜினியரிங் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி. ஸோ அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ்ல வந்து இன்டர்னல் ஆடிட் ஸ்மால் ஃப்ராக்ஷன் ஆஃப் இட். ஸோ இன்டர்னல் ஆடிட் என்ன அப்படின்னா, ஓகே, இப்போ எக்ஸ்டர்னல் ஆடிட் இன்டர்னல் ஆடிட் சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் ஆடிட் வந்து இட்ஸ் ஆடிட் ஆஃப் அ ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ பப்ளிக் லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட்டர்ஸ் வில் ஆக்சுவலி டூ அன் ஆடிட் ஆன் அ இயர்லி பேசிஸ் அண்ட் தென் அவங்க வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த கம்பெனியோட whatever they have submitted to the புர்சா and all that, அது வந்து ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவா இருக்கு, அவங்க ரிப்போர்ட் பண்ண அந்த ப்ராஃபிட்ஸ் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு வந்து ஆடிட்டர்ஸ் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அது வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட். இன்டர்னல் ஆடிட் ஆன் தி அதர் ஹேண்ட் வந்து பப்ளிக் லிஸ்டட் கம்பெனிஸோட ஓனர்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பப்ளிக். ஓகேவா? ஸோ இந்த பப்ளிக் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு கம்பெனியை ரன் பண்ண முடியாது. ஸோ வந்து அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒரு சீனியர் மேனேஜ்மெண்ட் டீம் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க அந்த கம்பெனி வந்து ரன் பண்றதுக்கு as executives. ஸோ இந்த எக்ஸிகியூட்டிவ்ஸ் அதே டூயிங் அவங்க வந்து அவங்க ஒர்க் வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்றாங்களா அப்படின்னு செக் பண்றதுக்கு இந்த இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் வில் ஹெல்ப். ஸோ எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா, போர்ட் வந்து நிறைய சப் கமிட்டிஸ் இருக்கும். ஒன் ஆஃப் த சப் கமிட்டி இஸ் ஆடிட் கமிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆடிட் கமிட்டியில வந்து அந்த சேர்மன் வந்து யூஸ்வலி நான் எக்ஸிகியூட்டிவ் இண்டிபெண்டன்ட் சேர்மனா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஆடிட்டர்ஸோட ஹெட் வந்து வில் ஆன் அ குவார்டர்லி பேசிஸ் தே வில் ஆக்சுவலி ப்ரிப்பேர் அ ரிப்போர்ட் டு ரிப்போர்ட் இந்த
இந்த கம்பெனில வந்து கண்ட்ரோல்ஸ் வந்து ஒழுங்கா இருக்கா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ஒழுங்கா செஞ்சிருக்காங்களா, அண்ட் ஆல்சோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஒழுங்கா அவங்க அபாய்ட் பண்றாங்களா, இதை வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் மாதிரி கொடுப்பாங்க. அதே டைம்ல எந்த ஏரியால வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த கம்பெனியோட ஆப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்றதுல என்ன மாதிரி இஷ்யூஸ் இருக்கோ அது வந்து என்னென்ன கண்ட்ரோல்ஸ் வந்து அடிக்குவேட்டா இருக்கா, ஒழுங்கா வேலை செய்தா, எஃபெக்டிவா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுதான் இன்டர்னல் ஆடிட்டர்ஸோட வேலை. ஐ சி. ஸோ நான் வந்து கொஞ்சம் தான் கேட்டேன், பட் நீங்க வந்து ரொம்ப விலாவரியா சொன்னீங்க ப்ரோ. ஆக்சுவலி இன்டர்னல் ஆடிட்டிங்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிய வருது. பிகாஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் போனனால வந்து ஆடிட்டிங்கும் பார்ட் ஆஃப் அக்கௌண்ட் நினைச்சோன்னா வந்து கணக்கு பண்றதுதான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் நீங்க சொன்ன பிறகு தான் தெரியுது இது வெரி குரூஷியல் பார்ட்னு. ஓகே ப்ரோ, ஸோ ஆடிட்டிங்கை பத்தி சொல்லிட்டீங்க. நான் அடுத்த கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேரியர் ப்ராஸ்பெக்ட்னு சொல்லுவாங்களே ஆடிட்டிங்ல வந்து, அப்புறம் வந்து இந்த ஜாப் மார்க்கெட்டு இப்போ மலேசியாவிலையும் கம்பேர் பண்றோம், ஓவர்சீல கம்பேர் பண்றப்போ இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி சொல்றப்போ வந்து அதோட அதாவது ஹைலைட்ஸ் எப்படி? ஓகே, ஜாப் மார்க்கெட் பாருங்க, இப்ப ஜெனரலி வந்து ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து இட்ஸ் வெரி குட் இன் த சென்ஸ் தட் இட்ஸ் அ ஜெனரல் குவாலிஃபிகேஷன். லைக் ஆடிட்ன்றது ஒரு ஜெனரல். இப்ப பாருங்க, சர்டன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்சிஓ வந்துச்சு, ஓகே, சர்டன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து காட் ஹிட். Like for example, tourism, maybe there are so many. Food industry, certain, yeah, food industry, F&B வந்து affected, and then aircraft industry was affected, transportation was affected, logistics, maybe logistics was still doing good, but you see, accounts வந்து எல்லா கம்பெனிலயும் தேவைப்படும், right? So அப்படியே ஒரு கம்பெனில அவங்க வேலை செய்யும் போது அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி வந்து அஃபெக்ட் ஆனாலும் இன்டர்னல் ஆடிட்டர்ஸோ இல்ல அக்கௌண்டன்ஸோ they can always jump into another industry. So the prospects are always open for internal auditors and even people in accounting industry. I see. So வந்து அதாவது உலகம் பூரா எது நடந்தாலும் இந்த ஆடிட்டிங்க்கு மார்க்கெட் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப மலேசியாவிலேயே இல்லாட்டினாலும் வெளிநாட்டிலயும் இருக்கும். நம்ம இதை படிச்சா ஓகே, இப்ப ACCA படிச்சா காமன்வெல்த் கண்ட்ரீஸ்ல எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் நம்ம போய் அதை பிராக்டிஸ் பண்ணலாம். I see. So பிரதர், இப்ப கம்பேர் இந்த ACCன்னு சொன்னீங்களா, இந்த ACCக்கும் டிகிரிக்கும் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, வித்தியாசம் ஏதாவது இல்ல வந்து? ஓகே, இப்ப பர்சனலி வந்து நான் டிகிரி செய்யல, நான் வந்து ACCA தான் செஞ்சேன். ஸோ யூஸ்வலி சில பேர் வந்து டிகிரி எடுப்பாங்க, ஒரு மேபி they will go for a college or university, they will do a degree in a bachelor's in accounting. இது வந்து ஒரு வே. another way வந்து ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ myself நான் எப்படி செஞ்சேன்னா, முதல்ல நான் டிப்ளமா இன் IT எடுத்தேன். அப்புறம் ஏதோ ஒண்ணு எப்படியோ ஒரு இதனால டிப்ளமா இன் ITல இருந்து சரி ACCA செய்வோம் சொல்லிட்டு ACCA செஞ்சேன். ஓகே. So ஆனா ஸ்ட்ரெயிட் ACCA செய்ய முடியாது unless you have to do either CAT or you have to do some foundation program like LCCI or some other foundation program. அப்புறம் வந்து நம்ம ACCA க்குள்ள போலாம். I see. Okay. So நான் ஏன் ACCA தேர்ந்தெடுத்தேன்னா, ACCA வந்து இல்ல எனக்கு வந்து ACCA வந்து ரொம்ப ரிஸ்கியா இருக்கு, ACCA ரொம்ப ரிஸ்கியா இருக்குன்னு நினைச்சா அந்த டிகிரி வழியா போகலாம். So நான் வந்து I took about 3 years. Okay. I had friends who finished it in 2 years. Okay. I had also friends who finished it in 10 years. So depending on நம்மளோட own இது பொறுத்து இருக்கு. ஓகே. சோ இது வந்து இப்போ வந்து பார்ட் டைமும் படிக்கலாம், ஃபுல் டைமும் படிக்கலாம். இண்டிவிஜுவல். நீங்க எவ்வளவு I see. Yeah. ACCA வந்து you can study part time or full time. And last time நான் படிக்கும்போது there's only 2 exams in a year, but now I think it's about 4 exams இருக்கலாம் நீங்க per year. So every quarter you can take exam. Okay. And also the cost is, at that point of time when I was studying, my cost was only about 15,000 ringgit. Okay. To complete certified. Yeah, to complete the cost fees was 15,000 ringgit. Okay. That's how much we spent. Okay. But on the timeல வந்து degree courses were about 30,000. ஆமா. So நான் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி I don't want to burden my parents a lot, so I chose this path instead of that path. Okay. So மணி வேல்யூ பார்க்கறப்போ வந்து ACCA வந்து மச் பெட்டர் சொல்ல வரீங்க, because of அது 2 வருஷத்துல பாஸ் பண்ணா பெட்டர். விளங்குது. 10 வருஷத்துக்கு அதே எடுத்து படிச்சா டிகிரி definitely better.
Okay, makes sense, makes sense. அது 10 வருஷத்துல PhD முடிச்சிடலாம் நினைக்கிறேன். Okay, anyway, Uh, okay. So since the cost, time இதெல்லாமே வந்து solely depends on the individual lah. So இப்போ இது yeah. வந்து it's not like a pure degree மாதிரி கிடையாது. Because 4 வருஷம் இருந்தோமா படிச்சு முடிச்சிடலாம். Now, what are the challenges, brother? இந்த மாதிரி இப்போ வந்து இப்போ புதுசா வராங்க, என்ன மாதிரி சேலஞ்சஸ் அவங்க அதாவது நீங்க பார்த்திருக்கீங்க, so that எடுக்க போறவங்க வந்து தவிர்க்க முடிய வாய்ப்பு இருக்கு, அதாவது இந்த ACCA-ல, அதாவது ஆடிட்டிங் ஃபீல்ட்ல? ஓகே, இப்போ படிக்கிறதுல சேலஞ்சஸ் சொல்றீங்களா இல்ல ஒர்க்ல சேலஞ்சஸ்? படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஒர்க் ஃபோர்ஸ் என்டர் பண்ற வரைக்கும், so என்ன the challenge so that they can prepare before? Education is normal lah. Any other like exams, you have to study for it, you have to understand the concepts and all that. But career wise, I can explain lah. Okay, challenges சொல்றதுக்கு முன்னால நான் என்னோட personally why I chose, there must be a reason beside money, there must be a reason why people are choosing certain career. Okay. So நான் ஏன் அதை choose பண்ணேன் அப்படின்னு சொல்றேன். Actually I started with external audit with Big Four. Then eventually I went into internal audit lah. Okay, internal audit la வந்து I'm the type of person, என்ன போயிட்டு நீங்க ஒரு டெஸ்க்ல உட்கார்ந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார்ந்து வேலை செய் அப்படின்னு சொன்னா எனக்கு அவள முடியாது, என்னால முடியாது. So internal audit is a career for people who don't like repetition. routine இருக்கிறது பிடிக்காதவங்க தான் internal audit பிடிக்கும். ஏன் internal audit பிடிக்கும்னா, internal audit வந்து you get to learn a lot of industries, and you get to travel a lot. Okay. Yeah, like for example, I've traveled like Asia Pac la வந்து countries like I've traveled like Indonesia, Thailand, maybe even like Papua New Guinea, Bangladesh, India, so Solomon Islands. So இது வந்து என்னோட experience, but I have friends who have traveled like Europe, US. So it's a traveling opportunity. It's an opportunity for you to learn a lot of new cultures, meet a lot of new people, and you also learn a lot of industries. Okay, certain industries வந்து certain countries அவங்க எப்படி practice பண்றாங்க. So உங்களுக்கு வந்து அந்த it a great opportunity for you to widen your horizons. Okay. So நம்ம பாக்குறது வச்சுதான் நம்மளோட கேரக்டர்ஸ் பில்ட் பண்றோம். So the more we learn, it's a great opportunity to improve ourselves. I see. So என்ன கேட்டீங்கன்னா வந்து kind of வேலை செஞ்சுக்கிட்டே help us to develop ourselves to be better. Yeah, definitely. And also we can use the knowledge to develop the new clients that we are getting. So whatever we learn from some place, we can actually help to improve another client, something like that. Okay. So அப்பனா வந்து since உங்களுக்கு வந்து இந்த டேஷ் வேலை பிடிக்கிறதால வந்து இந்த துறை, அதாவது வந்து ACCA, அதாவது இன்டர்னல் ஆடிட் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து அது வந்து உங்களுக்கு இப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இதுதான் உங்களோட சாய்ஸ் தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. இப்போ இதுக்கு பிறகு வந்து ஏதாவது பிளானிங் டு சேஞ்ச் ஃப்ரம் இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் ஆடிட் அந்த மாதிரி ஐடியா இல்லை? இல்ல, ஆக்சுவலி இன்டர்னல் ஆடிட்லயே ஒன்றும் நிறைய ஸ்டாப் இருக்கு. ஸோ நீங்க ஸ்பெஷலைஸ் பண்ணலாம். ஸோ இன்டர்னல் ஆடிட்ல வந்து வெரி க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் அ வெரி ஹியூஜ் டாபிக். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து பேசிக்லி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்னன்னா, இப்ப நம்ம ஒரு டெஸ்டினேஷன் போறோம். இப்ப இங்க இருந்து லெட்ஸ் சே ஒரு காலேஜ் போறோம்னு வச்சுங்க. அந்த காலேஜ் போகும்போது மழை வரலாம், ப்ராபபிலிட்டி இருக்கு. ஓகே, நம்ம வந்து கொடை எடுத்துட்டு போறோம். அந்த கொடையை எடுத்துட்டு போறோம்ல, அதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ வி திங்க் our objective is to reach the particular school or college. So in order to reach that school, we need to think what will prevent us from achieving that particular objective. What can prevent us? One is rain. So அப்படி ரெயின் வந்தா என்ன பண்றது? ஓகே, நம்ம கொடை எடுத்துட்டு போவோம். ரெயின் வந்தா நம்ம still can go and reach with the umbrella. இதான் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இதான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இஸ் a very huge topic. So இது வந்து ஒரு ஏரியா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இன்னொரு ஏரியா வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆடிட் சொல்லுவாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆடிட் வந்து ட்ரெடிஷனல் இன்டர்னல் ஆடிட்ல இருந்து மோர் ஆன் ஐடி ஆடிட். ஸோ ஐடி கவர்னன்ஸ் சொல்லுவாங்க, ஐடி சிஸ்டம் ஆடிட் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு டைப் ஆன் ஆடிட். ஸோ மோர் ஆன் ஐஎஸ் ஆடிட், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆடிட். ஐம் ஷூர் யூ கேன் ரிலேட் டு இட், ரைட்? ஸோ ஐடி பேஸ் ஆடிட்ஸ்ல ஓகே, இப்போ இந்த பெனிட்ரேஷன் டெஸ்ட் செய்யறாங்க. ஸோ நெட்வொர்க் ஆடிட்டிங் செய்வாங்க. ஸோ இந்த ஓப்பன் போர்ட்லாம் பார்ப்பாங்க. அப்புறம் ஸோ a lot of things like ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆடிட் இருக்கும், SDLC ஆடிட், அந்த மாதிரி நிறைய இருக்கும். So this is the IT audit. Then another part is which I really like is investigation audit.
CSI மாதிரியா? investigation is more on fraud investigation. Okay. CSI Forensic na இல்ல. adu Sorry, forensic. it's forensic. We call it forensic accounting, or எனக்கு வந்து அந்த particular qualification இருக்கு. It's called chartered fraud examiner, certified Okay. fraud examiner. So it's more like fraud, in companies. It's white collar crime சொல்லுவாங்க. Okay. So fraud வந்து ஐடென்டிஃபை பண்றது. இப்ப யாராவது ஏதாச்சும் fraud செஞ்சிருக்காங்கன்னா intentionally there are 3 things lah. Basically Okay. they have a motive, they have a rationalization, so there is a loophole, means they will do some fraud, for example. So we have to detect that fraud and uncover frauds in a company. So it's very interesting. This one you can specialize, which I've done in the past as well. So இந்த மாதிரி நிறைய இருக்கு சார். ஸோ நீங்க அந்த கரியர்ல போனீங்கன்னா இப்ப ஒரு சாதாரண டாக்டர் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஸ்பெஷலிஸ்ட் பண்றாங்களே பீடியாட்ரிக்ஸ் அது இதுன்னு. ஸோ அந்த மாதிரி. I see. So அப்பனா bro, ACC is not the end. அது தவிர்த்து நிறைய விஷயம் இருக்கு. ஆனா அந்த விஷயம் வந்து solely based on individual. அவங்க எவ்வளவுக்கு அதை வந்து மேம்படுத்துறாங்களோ அவ்வளவு சர்டிஃபை பண்ணிக்கிட்டே போகணும்ல அந்த மாதிரி. ஸோ ACCA வந்து ஒரு பேசிக் மெடிக்கல் டிகிரின்னு வச்சுக்கோமே. ஸோ அதுக்கப்புறம் வந்து okay, if you want to specialize in risk management, there is a qualification called certified risk management assurance அப்படின்னு ஒன்று இருக்கு. அது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்க்கு. அதுவே வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ல நீங்க ஸ்பெஷலைஸ் பண்றதுன்னா certified information system auditor அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் இருக்கு. ஐசாக்கான ஒரு பாடி வந்து அந்த சர்டிஃபிகேஷன். ஓகே. So then another thing வந்து let's say you want to specialize in fraud investigation. You are the person who like to do fraud, okay, or association chartered fraud examiner. So you can go for this qualification called certified fraud examiners. அப்புறம் ஓகே இது அப்புறம் வேற என்ன சொன்னேன்? Basically this tree. Okay, so in the qualification actually not very expensive. It will be around 3,000 to 4,000 ringgit. ஆனா இதெல்லாம் வந்து basically US based qualifications la. Okay. Alright. So எவ்வளவுக்கு அவங்க வந்து அவங்க மேல இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவ்வளவுக்கு அவங்களுடைய கேரியர் வந்து broaden ஆகுது. அது I can see that based on your qualification, based on the job you're doing right so far la. So actually the qualification adds credibility la basically to the person. Okay. So இப்போ புதுசா ஆரம்பிக்கிறவங்க வச்சுக்கோமே பிரதர், இப்போ புதுசா ஆரம்பிக்கிறவங்க இந்த ACCA ஈவன் நம்ம மலேசியால பாத்தீங்கன்னா வந்து Form 5 அப்புறம் Form 6 இருக்கு. ஸோ Form 5 முடிஞ்ச நேரம் நம்ம ஆரம்பிச்சிடலாமா இல்ல ஏதாவது ஃபவுண்டேஷன் செஞ்சிடணுமா அந்த மாதிரி? அதான் நான் சொன்னேன். இப்போ வந்து நான் படிக்கிற டைம்ல வந்து there is something called CAT. So CAT னா நீங்க CAT செஞ்சுட்டு அப்புறம் ACCA செய்யலாம். அது அப்படி இல்லாட்டி LCCA செய்வாங்க. But LCCA is a bit very old, longer path. So CAT would be a better course lah. But இப்ப அந்த CAT பேர் மாத்திட்டாங்க. நீங்க கூகுள் பண்ணா கண்டுபிடிச்சிடலாம் அது என்ன பேரு. CAT போட்டாலே கூகுள்ல வந்துரும். Okay. So பேர் மாத்திட்டாங்க. சாரி, நம்மளுக்கு லேட்டஸ்ட் பேர் தெரியல. இல்ல பிரச்சனை கிடையாது. I mean before நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். So I think we have basically இந்த கேள்விலாம் வந்து so far we get the idea la. ACCA எப்படி அதுக்கு தவிர்த்து வந்து இன்னும் பெருசா ஆகணும்னா வந்து we have to add on more certificate on regular basis la. சரி, இப்போ வந்து வெச்சுக்கோமே, இப்போ வந்து இந்த வீடியோ வந்து ஒரு பேரண்ட்ஸ் பாக்குறாங்க இல்லனா வந்து ஒரு Form 5 ஸ்டூடண்ட் பாக்குறாங்கன்னா வந்து ஒரு 2 to 3 அட்வைஸ் நீங்க கொடுக்குறீங்கன்னு நினைச்சீங்கன்னா இப்போ வந்து கேக்குறாங்க, பிரதர் ஒரு அட்வைஸ் கொடுங்க ACCA னா வந்து ஒரு 3 டாப் ப்ளீஸ் எப்படி என்ன மாதிரி கொடுப்பீங்க? ஓகே, பேசிக்கலி வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து எப்போதுமே நம்ம வந்து படிச்சுட்டு வெளியாகும் போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் நிறைய இருக்கும். ஐ மீன் பே ரொம்ப குறைவா இருக்கும். ஆனா நம்மளுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்ப நாங்களாம் வந்து பிக் ஃபோர்ல வேலை செய்யும்போது ராத்திரி பகலா வேலை செய்வோம். ஸோ ஏர்லி மார்னிங்லாம் அப்ப வந்து நம்ம கிவ் அப் பண்ணக்கூடாது. அந்த டைம்ல வந்து எப்படியாவது வேலை செஞ்சு அந்த வேலை செய்யறது வந்து ஆக்சுவலி வேலை செய்யறது வந்து நம்ம மத்தவங்களுக்காக செய்யறோம், அது ஒன் திங். பட் இட்ஸ் ஆல்சோ வெரி குட் லேர்னிங் ஃபார் அஸ். ஸோ நம்ம அதுல இருந்து நம்ம என்ன கெயின் பண்றோம், நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையில இருந்தும் நம்ம என்ன கெயின் பண்றோம் அப்படின்னு நம்ம கீப் ட்ராக் பண்ணோம். அதே மாதிரி நம்ம என்ன செஞ்சோம், அதுல இருந்து என்ன லேர்ன் பண்ணோம் அப்படின்னு நாமளே டெவலப் பண்ணிக்கிட்டே போகணும். அதனாலதான் வந்து I added on so many qualifications because it gives credibility to yourself and you have in a better place to advise people. இவன் யாரு, நீ யாரு, உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு, நீ சொல்றது நான் எதுக்கு கேட்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரக்கூடாது. So you have a credibility, you have a source to rely on to advise people something on. Okay. So that's the first one. So don't give up. So initial stages will be a bit challenging, but eventually the journey gets easier because you have more knowledge now. You know how to handle with people management வந்து வந்துரும் ஸ்லோவா.
ஓகே ஸோ பீப்புள் மேனேஜ்மெண்ட் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஒன்றும் ஈஸியா டாக்குமெண்ட்ஸ் நாங்க கிடைக்கும், நாலேஜ் வந்து ஒன்றும் ஈஸியா வந்து அக்வயர் பண்ணலாம். ஓகே ஸோ செகண்ட் ஸ்டேஜ் வந்து அஃப்கோர்ஸ் இன் எனி திஸ் ஒன் இஸ் அப்ளிகபிள் டு ஆல். நம்ம வந்து எனி லைன்ல போனாலும் அந்த செகண்ட் ஸ்டேஜ் வந்து நீங்க மேனேஜர் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து பீப்புள் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்க உங்க சபார்டினேட்ஸை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்க அது வந்து தெரியணும். இப்ப நான் வந்து ஒரு MBA செஞ்சேன், பிகாஸ் MBA வந்து இஸ் a general course. Before that it's all like accounting and audit and everything, but I did MBA because you get some knowledge from a lot of things. Okay. Entrepreneurship, marketing, economics, அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தெரியறதுனால மற்றவங்ககிட்ட மேனேஜ்மெண்ட் கிட்ட நம்ம பேசும்போது, மற்ற ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம பேசும்போது நம்ம வந்து ஐ டு ஐ பேசலாம். நம்மளுக்கு வந்து அவங்க கிட்ட பேசுறதுக்கு அந்த சேம் லெவல் ஆஃப் நாலேஜ் இருக்கும். நாலேஜ் ரைட். ஸோ அது வந்து நம்ம டெவலப் பண்றோம். ஸோ யூ ஆர் ஆல் ரவுண்டர் பீப்புள். இட்ஸ் நாட் ஒன்லி யூ அக்கௌண்டன்ட். அதே டைம்ல நம்ம வந்து நம்மளோட மட்டும் நம்ம நினைக்கிறது, மற்றவங்க பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணோம். அதுக்கு வந்து ஒரு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, அது ஐ திங்க் அந்த செகண்ட் ஒன் really வெரி ட்ரூத்ஃபுல்லான உண்மை பிரதர். பிகாஸ் வந்து ஏன்னா வந்து நம்ம ஒரு ஸ்டேஜ் போக போக வந்து நம்ம the வே ஆஃப் கம்யூனிகேஷன், லாங்குவேஜ் சொல்லுவாங்களே, அது மாறுறதுக்கு வந்து அது வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு இந்த மாதிரி MBA நீங்க சொன்ன மாதிரி இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். I really agree to that. Yep. ஓகே, சோ நான் 1 2 சொல்லிட்டேன், இன்னொன்னு சொல்லணுமா? சொல்லலாம், இருந்தா சொல்லுங்க பிரச்சனை. பிகாஸ் இப்ப ரெண்டு பேரும் வந்து நீ சொன்ன விஷயம் வந்து those who are done ACCA. நான் இப்ப பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து இப்ப சொல்றோம் வந்து நீங்க வந்து HCCங்க இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஆடிட். நான் வந்து எங்கப்பா உலகமே ஐடி நோக்கி போயிட்டு இருக்கு, நீங்க இதை வந்து செய்ய சொல்றீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு ஸ்ட்ராங் ஒரு எவிடன்ஸ் இருக்கணும்ல பேரண்ட்ஸ். ஆக்சுவலி அதான் நான் சொல்றது. ஆக்சுவலி உலகமே வந்து ஐடி நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் ஜாப்ஸ் கோயிங் டு பி irrelevant in the future. It's going to be obsolete, right? But we believe that auditors won't be obsolete. Of course, certain thing வந்து we have programs to check. But எல்லாமே வந்து அவங்களால செக் பண்ண முடியாது. இப்போ கவர்னன்ஸ் ஆடிட் சொல்லுவாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் நாங்க கவர்னன்ஸ் ஆடிட் செய்வோம், கார்பரேட் கவர்னன்ஸ் ஆடிட். ஸோ அதெல்லாம் வந்து இது வந்து ஒரு மெஷினால செய்ய முடியாது. நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும், நிறைய டிசிஷன் மேக்கிங் இருக்கும், நிறைய சாய்ஸஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து இஃப் யூ வாண்ட் டு பி ரெலவென்ட் இன் த ஃபியூச்சர், நம்ம வந்து இப்ப இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆடிட்னு சொன்னால அது வந்து எல்லாருக்குமே இருக்கணும், தெரியணும். இப்ப நான் வந்து ஏன் அந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆடிட் போனேன்னா, because it is essential. No more we are not flipping files anymore to do audit. We are pulling out all the data and we are doing a lot of data analysis, and we are also like embarking into like AIs and these kind of things to do a more efficient audit. All effective and efficiency increase பண்றது தான் the ultimate goal. Okay, so definitely இது வந்து டெஃபினெட்லி இப்போ ஆஃப்டர் உங்களோட ஒரு 30 minutes பேசுன பிறகு வந்து இது வந்து ஒரு அழியாத கேரியர்னு சொல்ல வரலாம் நினைக்கிறேன். பிகாஸ் வந்து இது வந்து எல்லாமே வந்து ஐடி பேஸ் போறதுனால வந்து இந்த நம்பர்ஸ் வந்து we need a human touch. That's where the people comes in, right? Auditors and அப்புறம் accounting. So definitely இது ஒரு பெரிய கேரியர்ல என்ன கேட்டா வந்து இன்னொரு 30-40 years நான் நம்பி படிக்கலாம். ஆனா வந்து நம்ம வந்து அப்பப்ப அங்க வர அப்டேட் வந்து பண்ணிட்டே இருக்கணும். நம்ம வந்து இப்ப நான் ஒண்ணு படிச்சுட்டேன், நான் இது ஒண்டிதான் படிப்பேன், இதுக்கப்புறம் படிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. சோ வர்ற அந்த அப்டேட்ஸ் வந்து நம்ம மேம்படுத்திட்டே போற வேண்டியதான். Awesome bro. I think bro, I think we have covered almost 7 questions based on உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய இப்போ உள்ள கண்டிஷன் ப்ரோக்ராம் வந்து I think mostly covered. In between if there's any கேள்வி இருந்துச்சுன்னா வந்து is any chance உங்களை எப்படி மீன் is it okay if I connect through the LinkedIn மூலமா உங்களை வந்து கனெக்ட் பண்ணி முடியுங்களா, இல்லை வந்து just to get your permission before, because sometimes நம்ம வந்து ஒரு ஷேர் பண்றப்ப கேட்பாங்க, ஓகே ஈஸ்வரன் வந்து எப்படி கான்டாக்ட் பண்ண முடியுமா, பிகாஸ் he knows some information. அந்த மாதிரி LinkedIn மூலமா வந்து உங்களை கனெக்ட் பண்ற மாதிரி நம்ம சொல்ல முடியுமா? Sure sir. நீங்க LinkedIn can I mean very open. If anybody want to know more about internal audit, ஏன்னா நான் வந்து actually அந்த internal audit ஓட body Institute of Internal Auditors சொல்லுவாங்க. I'm also helping them to promote this career. So you can reach out to me. I can put you through the right channel or right people and all those things lah. Awesome brother. Also really appreciate, because சரமா பாராம டைம் ஒத்துக்கு I think we have covered. இன்னைக்கு சண்டே, இது இன்னும் வந்து நீட்டா இருக்க கூடாதுன்னு பாக்குறேன்.
அடுத்த வீடியோல I mean if you have any options we will meet up and explain we're going to express more on this பாப்போம் எப்படின்னு அது along the way. And thank you so much for your time, Eshvaren. Really appreciate. Hopefully we'll catch up some other day for more sharing and ideas. Really appreciate. Thank you, bro. Thanks for this opportunity. And I hope ஏதோ நம்மால முடிஞ்சது கொஞ்சம் நம்ம கம்யூனிட்டிக்கு சந்தோஷம். செய்யறதுனால எனக்கு சந்தோஷம். So இது நம்ம கம்யூனிட்டி இல்ல, யாருக்குனாலும் I am willing to help. So that's a good thought. Thank bro. you very much. Have a good day. Bye bye. Good night. You too. You too. Good night. Bye.